ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 29/5/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, மேல் நோக்கு நாள், சர்வதேச அமைதி காப்போர் தினம், உலக தம்பதியர் தினம். அனைத்து தம்பதியினருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக இனிய நல்வாழ்த்துக்கள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் சுபகாரிய பேச்சுகளுக்கு. மற்றபடி உத்தியோகத்துக்கு போகணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த டயத்தை உபயோகப்படுத்திக்கலாம். விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளெல்லாம் செய்யுங்க. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இன்றைக்கி சவுத் சைடு, தெற்கு திசையை நோக்கி பிரயாணம் போகக்கூடாது. வேறு வழி இல்லை. நம்ம உத்தியோகத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயமாக போகிறோம், தொழில் வியாபாரத்துக்கு ஒரு பயணங்கள், இல்லைன்னா சுபகாரிய பேச்சுக்கள், அசுபகாரிய பேச்சுக்கள், ஏதோ ஒன்று நடக்கிறது அப்படின்னு போகும்போது போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? தெற்கு திசையை நோக்கி பயணம் பண்ண முடியாது. நான் அப்படி கிழக்கு திசையை நோக்கி அப்படி சுற்றி இப்படி வரேன் அப்படின்னா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? பரிகாரமாக நம்ம முன்னோர்கள் அறிவுபூர்வமாக ஒன்று வச்சுருக்காரு. என்னென்னா தைலம். தைலம் அப்படிங்கிற இடத்துல அமிர்தாஞ்சனமோ விக்ஸோ கிடையாது, சரியா? கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், கொஞ்சம் ஒரு சொட்டு எடுத்து உச்சந்தலையில் அப்படி வச்சுட்டு அப்படியே உங்கள் பிரயாணத்தை மேற்கொள்ளுங்க. அதுக்காக நிறைய வச்சுக்கக்கூடாது, சரியா? கொஞ்சமாக ஒரே ஒரு சொட்டு வச்சுட்டு போங்க. அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு அருமையான விதத்தில் நிறைவேறும். ரிஷப லக்னம், இருப்பு 2 நாழிகை 36 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:49 மணி வரை துவிதியை, அதன் பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:28 மணி வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று இரவு 9:44 மணி வரை திருத்தி, அதன் பின்பு இரவு 7:14 மணி வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் இன்று மாலை 3:39 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் நல்ல யோகம் இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3:28 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். இந்த 2 நட்சத்திரத்தில் இருக்கிறவா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி வியாழக்கிழமைனாலே சித்தர் பெருமக்களின் வழிபாடும் குரு மகான்களின் வழிபாடும் கண்டிப்பாக ஒரு சுபிட்சத்தை அள்ளித்தரும். அது எந்த சித்தராக இருந்தாலும் சரி, ஓம் அகத்தீசாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ப்ரோக்ராம்லாம் திட்டமிட்டபடி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறத சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். அதேமாதிரி இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர் புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு நெய் தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மேகே கிருணிஹஸ்தாய தேமகி நன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷப ராசியில் சூரியன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு மற்றும் சந்திரன், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தயவு செய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 3ஆம் இடமாக சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். அற்புதம். அதுவும் குருவுடன் இணைந்து ஒரு யோகத்தை கொடுக்குறார். குருச்சந்திர யோகம். குருச்சந்திர யோகம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம். அதனாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்தில் ஒரு சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்களின் மூலமாக மேல் அதிகாரிகளிடம் ஆசிகள் பெறுவீர்கள். அவர்களின் மூலம் சலுகைகளை நீங்கள் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு, அதிரடியான முன்னேற்றம் வருவதற்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உடன்பிறப்புகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை திடீர் தித்திப்பாக அமையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றத்தை காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கலப்புங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து குருச்சந்திர யோகத்தை கொடுக்குறார். வருமானம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும். அதேமாதிரி இந்த ஆட்டோ வேன் இதெல்லாம் ஓட்டுறவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி இரட்டிப்பு வருமானம் வரும். இருக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் ரொம்ப நன்னா படிப்பார். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் சலுகைகள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது அட்வான்ஸ் வேணும்னா காலையில் போய் கட்டுங்க, கண்டிப்பாக கிடைச்சிடும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் இன்றைக்கி லாபம்தான். கண்டிப்பாக நிறைய புதிய வாடிக்கையாளர்கள்லாம் வந்து சேர்ந்துவாங்க. அதனாலேயே உங்களுக்கு சில நன்மைகள். அதேமாதிரி இன்றைக்கி புதிய கூட்டாளிகள் வந்து இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வருமானம் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதம் தான் சொல்லணும். ஏன்னா ஜென்மஸ்தானத்தில் சந்திர பகவான், ஜென்மஸ்தானத்தில் சந்திர பகவானால குழப்பம் இருக்கும். ஆனால் கூட குரு பகவான் இருக்கார். ஏற்கப்பட்ட குழப்பம் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் குருச்சந்திர யோகம் உண்டாகிறதுனால நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அறிவை பெறுவீர்கள். நுண்ணறிவோடு வேலை செய்வீர்கள். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சில அலைச்சல்கள் இருந்தாலும் இனிமையான அலைச்சல்களாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதமானாலும் சில முயற்சிகள் அவர்களுக்கு அருமையான வெற்றி வாய்ப்பினை கொண்டு வந்து தரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றத்தை காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செலவு அதிகமாக இருக்கும். நல்ல செலவு, சுப செலவாக இருக்கும். ஏன் அப்படின்னா 12ஆம் இடம் என்கிற அயனசயன போகஸ்தானமாகிய விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், அதாவது உங்களது விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன். அதே சமயம் அங்கே குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஸோ குருச்சந்திர யோகம் உண்டாருது. இந்த குருச்சந்திர யோகத்தினால சில சுப செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். உணவு கட்டுப்பாடு அவசியம். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு இனிமையான செலவு காத்திருக்கிறது. இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள்
வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வத்தை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லாட்டி தூள் கலப்புங்க தலைவா. கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாரும் இன்னைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பினை நோக்கி அப்படி போயிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான், அங்கே கூடவே குரு பகவான் அங்கேயே இருக்கார். ஸோ குருச்சந்திர யோகத்தை முழுமையாக இன்னைக்கு அடைய போறீங்க. தயவு செய்து இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். விட்டுறாதீங்க இன்னைக்கு, சரியா? இன்னைக்கு தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். அதனால் இன்னைக்கு தயவு செய்து தொழிலில் லீவ் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், சரியா? அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகத்தை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடை பயில்வதோடு மட்டுமல்லாமல் நடனம் ஆடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அருமையான பலன்கள் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொண்டாட்டங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு அதை விட சூப்பர் வருமானமும் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவான் இணைந்து குருச்சந்திர யோகத்தை கொடுக்குறார். இந்த குருச்சந்திர யோகம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் நம்ம வேலைகள்லாம் கடுமையாக செய்கிற மாதிரி வரும். ஏன்னா கர்மஸ்தானம். ஸோ கொஞ்சம் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். பேசுகிற வார்த்தைகளை அப்படியே பேசி தீர்த்துக்கணுமே தவிர தீர்த்துட்டு பேசிக்கூடாது, சரியா? அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். யாராக இருந்தாலுமே, மூத்த வயதாக சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் இந்த மூத்த வயதை சேர்ந்தவர்கள் எடுக்கிற காரியங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? ஒவ்வொரு விஷயத்திலும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரலாம். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். எப்பவுமே அரசியல்வாதிகள்லாம் பொறுப்பு இருந்தால் தான், கரெக்டாக ஏதாவது ஒரு பதவி இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு வேல்யூ. அப்போ இன்னைக்கு அந்த வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண் 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அபகாடா, இன்னைக்கு தாயா மூச்சு விட்டேன், நிம்மதியாக இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நாள். ஏன்னா பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானிலேருந்து குருச்சந்திர யோகத்தை முழுமையாக உங்களுக்கு கொடுக்குற. தயவு செய்து இன்றைக்கி ஆஃபீஸுக்கும் சரி தொழில் வியாபாரத்துக்கும் சரி லீவ் போட்டுறாதீங்க. கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையார் இன்றைக்கி ரொம்ப ஆதரவாக இருப்பார். அதேமாரி எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஒரு அற்புதமாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். ஏன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஸோ அது இருந்தாலே போதும் அவங்களுக்கு, சூப்பர். அடுத்தபடியாக இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியிலிருந்து வந்த தேக்க நிலை அகன்று சந்தோஷமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த கால தாமதங்கள் மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தத்தில் குதி என்று குதிப்பார்கள். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. டைமண்ட் கல்கண்டு இனிப்பாக இருக்க. அதேமாரி உங்களுக்கு இனிப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான்.
காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் ஏற்கனவே கூட அங்கே குருவும் இருக்கார். ஸோ குருச்சந்திர யோகம் இருக்குன்னாலும் 2 பேரும் அஷ்டம ராசியில் இருக்கிறதுனால சில இந்த சாதாரணமாக எல்லாரும் தபையில் வாசிக்கிறவங்க ஒரு பக்கம்தான். ஆனால் இந்த மிருதங்கம் பார்த்திங்கன்னா 2 இது தப்புன்னு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2 பக்கமும் இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். எதில்? உடல் ஆரோக்கியத்தில், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் சாதாரணமாக போனால் கூட பின்னாடி இருக்கிறவனும் முன்னாடி வரவனும் சண்டைக்கு வருவான். ஸோ கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பேசுகிற வார்த்தைகளில். சரியா? அடுத்தபடியாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கங்களை அறிஞ்சிக்கங்க. உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வியிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. சந்திராஷ்டிரமம் இருந்தால் கூட உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி தூள் கலப்புங்க தலைவா. ஏன் அப்படின்னா இன்றைக்கி கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு குரு சந்திர யோகத்தை கொடுக்குறார். அற்புதம். ஏன் அப்படின்னா 2 பேரும் 7ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாங்க. ஏங்க ஒருத்தர் பார்த்தாலே நீங்கள் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலம். 2 பேர் பார்க்கும்போது அற்புதம். அதுவும் தாயாரும் குருவும் பார்க்குறது ரொம்ப விசேஷம். 2 பார்வை. அதுக்கப்புறம் என்னங்க, நீங்கள் தயவுசெய்து இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. வெற்றிகள். அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் சலுகைகள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று ஒரு சந்தோஷமான ஒரு தொழில் கண்டிப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். மகனுக்கோ அல்லது மகளுக்கோ வரன் தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் கொடுத்து வைத்தவர்கள். இன்றைய தினம் அவர்கள் எடுக்கும் காரியங்கள் அவர்களுக்கு நன்மை தரும் விதத்தில் அமையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 3. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பகைரோன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் குரு பகவான் அங்கேயே இருக்கார். குருச்சந்திர யோகம் அப்படின்னாலும் கொஞ்சம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சக நண்பர்களாகட்டும் சக கூட்டாளிகளாகட்டும் சின்ன குண்டூசி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சே பெரிய பள்ளத்தை நோண்டுவாங்க. சரியா? அப்போ கவனமாக இருக்கணும். அதேமாரி கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எடுக்கிற காரியங்கள்லையும் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் சக்கை போடுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்தாலே வெற்றி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண் 1. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை
கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான், கூடவே குரு பகவான். 5ஆம் இடத்துல குரு ரொம்ப சூப்பர்ல. அப்போ ஏன்னா உங்களோட ஜென்மராசியை பார்க்குற 9ஆம் பார்வையா. ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். குருச்சந்திர யோகத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பெற போகிறீங்க. அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றிகள் குவியும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உருவாக இருப்பதற்கு இன்றைய தினம் ஏதுவாக அமையும். அதேமாதிரி இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. சரியா? இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. பக்கத்தில் இருக்கிற எந்த குழந்தைகளுக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இது பண்ணுறதுனாலே உங்களுக்கு சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை மீனராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஏன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான், கேந்திரஸ்தானம், அங்கேயே தான் குரு பகவான் இருக்கார். இன்றைக்கி குருச்சந்திர யோகம் இருக்குது. சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள், உபயோகப்படுத்திக்கங்க. அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். அதன் மூலம் அவர்களது வருமானம் உயரும். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிட்டு பச்சை கற்பூரம், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது, இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்கிறது ஸ்டோர்ஸில். நான் கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.